வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடை மிளகாய் சட்னி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நம்ம உடச்ச உளுந்தம்பருப்பு இல்லாட்டி முழு உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு அதோட நம்ம 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டு பொரிய விட்டுருங்க நல்லா. இப்போ பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோடு நாம் நறுக்கி வச்ச குடமிளகாயை போட்டுக்கலாம். நான் ஒரு மிளகா போட்டிருக்கேன். அது கரெக்டாக ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கின பிறகு நம்ம அதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குடமிளகாவோட பச்சை வாசனைலாம் போகும். குடமிளகா பிடிக்காதவங்களும் இதை நல்லா சாப்பிடுவாங்கங்க. உங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காது. வெங்காய தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு புளியை மட்டும் போட்டு நம்ம இந்த தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சில பேருக்கு குடமிளகா ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த வாசனையே தெரியாது. தோசைக்கெலாம் செமையாக இருக்குங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையை போட்டு தாளித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.